நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மதுபோதையில் மனைவியை சித்திரவதை செய்த கணவன், கணவனை பிரிந்து தனி குடித்தனம் சென்ற மனைவிக்கு நேர்ந்த கொடூரம். கணவன் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் ஆத்திரம். கட்டிய மனைவியை துப்பாக்கி குண்டுகளால் துளைத்துவிட்டு தப்பி ஓடிய கணவன் சிக்கினானா? நடந்தது என்ன? 35 வயதான இளம்பெண் மம்தா பக்கத்துல உள்ள ஸ்டூடியோவுக்கு போட்டோ எடுக்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த நபர் ஒருத்தர் அந்த இளம்பெண்ணோட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. திடீர்னு மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்த அந்த நபர் இளம்பெண்ணை நெஞ்சிலேயே குறிபார்த்து சுட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. இதுல ரத்தம் தெறிக்க சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த மம்தா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. மம்தா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததை பார்த்த பொதுமக்கள் அவரை மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் மம்தா உயிர் இழந்துட்டதா தெரிவிச்சுட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிற தீவிர விசாரணையில இறங்கினாங்க. அதையடுத்து கோரக்பூர் ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவியையும் ஆய்வு செஞ்சாங்க. அதன்படி கோரக்பூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுல பதுங்கி இருந்த நபரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விஸ்வகர்மாவும் மம்தாவும் 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 13 வயசுல ஒரு மகள் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. கல்யாணமான புதுசுல மனைவியையும் மகளையும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட விஸ்வகர்மா வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகிட்டாரு. அதையடுத்து எந்நேரமும் மது போதையிலேயே வீட்டுக்கு போய் மனைவியையும் மகளையும் அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு விஸ்வகர்மா. சரியா வேலை வெட்டிக்கு போகாம டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, இதனால நம்ம மகளோட எதிர்காலம் பாதிக்கும்னு கணவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க மனைவி மம்தா. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காம அலட்சியமா இருந்திருக்காரு விஸ்வகர்மா. இதையடுத்து மம்தாவுக்கே தெரியாம அவங்களுடைய நகைகளை அடமானம் வச்சு குடிச்சே அழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மம்தா பேர்ல இருந்த நிலம் எல்லாத்தையும் தன்னுடைய பெயருக்கு மாத்திக்கிட்டு அந்த நிலத்தையும் வித்து மது குடிச்சு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு விஸ்வகர்மா. இதுக்கிடையில விஸ்வகர்மாவுக்கும் அதே ஏரியாவில் உள்ள ஒரு பெண்ணுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. கணவன் தகாத உறவுல இருக்கிறத தெரிஞ்சு விஸ்வகர்மாவை கண்டிச்சிருந்தாங்க மனைவி மம்தா. நீ சொல்றதையெல்லாம் கேட்க முடியாது, நான் யார் கிட்டையும் பேசுவேன், அவங்களோட சேர்ந்து ஊரும் சுத்துவேன், என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு மனைவி கிட்ட அடாவடியா பேசியிருக்காரு விஸ்வகர்மா. கணவன் விஸ்வகர்மாவோடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சதால மம்தா தன்னுடைய மகளோட பக்கத்து ஏரியாவில் உள்ள வீட்டுக்கு வாடகைக்கு குடி போயிட்டாங்க. அதை அடுத்து பக்கத்துல உள்ள பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மம்தா. இதுக்கடையில டைவர்ஸ் கேட்டு விஸ்வகர்மாவுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருந்தாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு அதிர்ச்சியான விஸ்வகர்மா மம்தா குடியிருந்த வீட்டுக்கு போய் எதுக்கு டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன்னு சண்டை போட்டிருக்காரு. அடுத்து நீ வேலை பார்க்கிற கம்பெனியில யார் கூடவும் தகாத உறவுல இருக்கியா, அதனால தான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கியான்னு தகாத வார்த்தையில திட்டி இருக்காரு. அதோட விடாம மம்தா வேலை செய்யற இடத்துக்கு போய் எல்லார் முன்னாலையும் அவங்கள கெட்ட வார்த்தையில திட்டி அசிங்கப்படுத்தி இருக்காரு விஸ்வகர்மா. கணவனுடைய செயலை பொறுத்து பொறுத்து பார்த்த மம்தா அவர் மேல கோரக்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாங்க. அதை அடுத்து 2 பேரையும் சமாதான பேச்சு வார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க போலீஸ். அப்பவும் மம்தா தன்னுடைய கணவன் கூட சேர்ந்து வாழ மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. மம்தாவுடைய மகளும் எங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னையும் எங்க அம்மாவையும் அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க,
பண்ணுவாங்க, அதனால நான் எங்க அம்மா கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான விஸ்வகர்மா மனைவிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. அதுக்காக கள்ளச்சந்தையில துப்பாக்கி வாங்கி இருக்காரு விஸ்வகர்மா. சம்பவத்தன்னைக்கு மம்தா பக்கத்துல உள்ள ஸ்டுடியோவுக்கு நடந்து போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் அங்க வந்த விஸ்வகர்மா மனைவிய துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த விஸ்வகர்மாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கொழுந்தனின் கொஞ்சலுக்கு மயங்கிய மனைவி, சொந்த தம்பியை திருவிழாவுக்கு அழைத்து தீர்த்து கட்டிய அண்ணன், உயிர் போகும் வரை இரும்பு ராடு அடி, ஜேசிபியால் தோண்டப்பட்ட சவக்குழி, தம்பி பாசத்தை மறக்கடித்த மனைவியின் நடத்தை. நடந்தது என்ன? விநாயக சதுர்த்தி திருவிழாவுக்கு போன என் பிள்ளைய 5 நாளா காணோம், வீட்டுக்கு வரவே இல்லைன்னு ஒரு அம்மா அழுது கதறிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தாங்க. பதட்டத்துல வந்த அந்த அம்மாவை சமாதானம் பண்ண போலீஸ், கடைசியா உங்க மகனை எப்போ பாத்தீங்கன்னு கேட்க, அவங்க அண்ணன் கூப்பிட்டான்னு விநாயக சதுர்த்தி திருவிழாவுக்கு போனான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவும் இல்ல, அவனை பார்க்கவும் இல்லைன்னு சொல்லி சொன்னதையே சொல்லி சொல்லி அழுதிருக்காங்க. இதையடுத்து அந்த அண்ணனை காவல் நிலையத்துக்கு வர வச்சாங்க போலீஸ். விநாயக சதுர்த்தி திருவிழா முடிஞ்சு தம்பி அப்பவே வீட்டுக்கு போயிட்டான்னு அண்ணன் சொல்ல, அப்போ தம்பிக்கு என்ன நடந்திருக்குன்னு மர்மமாவே இருந்துச்சு. திருவிழா முடிஞ்ச நேரம், தம்பி வீட்டுக்கு புறப்பட்ட நேரம், இப்படி எல்லாத்தையும் விலாவரியா போலீஸ் கேட்க அண்ணன் பதில் சொல்ல முடியாம முழிச்சிருக்காரு. அண்ணனோட முக பாவனை போலீஸுக்கு சந்தேகத்தை கொடுக்க வேற விதமா விசாரிக்க தொடங்கினாங்க. அந்த விசாரணை முடிவுல தான் பல மர்ம முடிச்சுகளும் அவிழ்ந்துச்சு. ராஜஸ்தான் மாநிலம் நாகௌர் மாவட்டம் பவண்டா கிராமத்தை சேர்ந்தவங்க சோஹன் ராம் பாசல் தம்பதி. கல்யாணம் ஆன புதுசுல 2 பேரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அந்யோன்யமா இருந்த கணவன் மனைவி இடையே அந்நியரா என்ட்ரி கொடுத்திருக்காரு சோஹன் ராமின் தம்பி முகேஷ். கூட பிறந்த தம்பி தானேன்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்ட சோஹன் ராமுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு, இருக்க இடம் கொடுத்தா தம்பி படுக்க பாயே போட்டுட்டாங்கிறது. சோஹன் ராமின் மனைவி பாசலுக்கும் முகேஷுக்கும் நாளுக்கு நாள் கள்ள உறவு நெருக்கமாகியிருக்கு. புருஷனை மதிக்காம கொழுந்தங்கூட கொஞ்சி குலாவி குஷியா இருந்த பாசலுக்கு கள்ள உறவு கண்ணு மறைச்சிருக்கு. சோஹன் ராம் வீட்டுல இல்லாத நேரம் முகேஷ வீட்டுக்கு வர வைக்கிற பாசல் பல நாள் தனிமையில பொழுத கழிச்சு கொழுந்தனுக்கு மயங்கி கிடந்ததா சொல்லப்படுது. அப்பாவியா இருந்த சோஹன் ராமுக்கும் மனைவி பாசலோட பாசாங்கு வேலையெல்லாம் போக போக தான் தெரிஞ்சிருக்கு. மனைவி செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு ரத்த கொதிப்புக்கு ஆளான சோஹன் ராம் நிம்மதியை இழந்து தவிச்சிருக்காரு. ஆனாலும் பாசல் எந்த கவலையும் இல்லாம கொழுந்த முகேஷ் கூட ஜாலியா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல வெறுத்து போன சோஹன் ராம் மனைவி கிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளாக கள்ள உறவு எல்லை மீறி போயிருக்கு. மனைவியின் நடத்தைய பார்த்து சகிச்சுக்க முடியாம புழுங்கி இருக்காரு சோஹன் ராம். என்னதான் மனைவி தடம் மாறி தம்பியை தேடி போனாலும் மனைவியை தண்டிக்க கணவர் சோஹன் ராமுக்கு மனசு வரல. இந்த நிலையில தான் தம்பியை தீர்த்து கட்டிட்டா மனைவி நம்ம கூட சந்தோஷமா இருப்பான்னு யோசிச்சிருக்காரு சோஹன் ராம். ஆனா தம்பிய அண்ணன் சோஹன் ராம் கொலை செஞ்ச விதம் தான் போலீஸை கொலை நடுங்க வச்சிருக்கு. கடந்த 27ஆம் தேதி பட்னோஹா கிராமத்துல விநாயக சதுர்த்தி திருவிழா நடக்கிறதா சொல்லி தம்பி முகேஷ கூப்பிட்டு இருக்காரு அண்ணன் சோஹன் ராம். நள்ளிரவை தாண்டி திருவிழா நீடிக்க ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தம்பி முகேஷ கூப்பிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போன சோஹன் ராம் இரும்பு ராட வச்சு அடிச்சு கொடூரமா கொலை செஞ்சிருக்காரு. அடிக்காத அண்ணன்னு தம்பி கெஞ்சியும் உடல்ல இருந்து கடைசி மூச்சு பிரியிற வரைக்கும் இரும்பு ராட வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு சோஹன் ராம். ரத்த வெள்ளத்துல இறந்து போன தம்பி முகேஷோட சடலத்தை தூக்கி வாகனத்துல வச்சுக்கிட்டு தன்னுடைய விவசாய நிலத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு சோஹன் ராம். விவசாய நிலத்துல 10 அடிக்கு ஜேசிபியை வச்சு சவக்குழி தோண்டின சோஹன் ராம் தம்பி முகேஷின் சடலத்தை புதைச்சிட்டு அடையாளம் தெரியாத மாதிரி மேல கற்களை போட்டு மூடி வச்சிருந்திருக்காரு. சோஹன் ராம் சொன்னதை கேட்டு ஆடி போன போலீஸ் கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு சோஹன் ராம கூட்டிட்டு போய் சடலத்தை மீட்கும் வேலையில ஈடுபட்டாங்க. அதோட கணவன் சோஹன் ராம கைது பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு வர்றாங்க. கள்ள உறவு காரணமா ஒரு கொலையும் நிகழ்ந்து குடும்பமும் செதஞ்சு போயிருக்கு.
பட்ட பகலில் ரவுடியை போட்டு தள்ளிய 3 பேர். பாலியல் தொழிலுக்கு வந்த பெண்ணை மார்பகத்தை அறுத்து கொலை செய்தவனுக்கு அரிவாளால் சமாதி கட்டிய கும்பல். தந்தை கொலைக்கு பழி தீர்த்த மகன். 10 ரூபாய்க்காக நிகழ்ந்த கொலையும் பழி தீர்க்கும் படலமும் நடந்தது என்ன? பட்ட பகல், எங்க திரும்பினாலும் ஆள் நடமாட்டம். திடீர்னு முன்னாடி போன பைக் மேல கார் வந்து இடிச்சிருச்சு. முதல்ல விபத்துன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க நினைக்க, கண்ணி வைக்கிற நேரத்துல காருக்குள்ள இருந்து அரிவாளும் கத்தியுமா இறங்கின 3 பேர் கொண்ட கும்பல் பைக்ல இருந்து விழுந்து கிடந்தவரை சுத்து போட்டு சர மாரியா வெட்டுனாங்க. அங்க நின்னவங்க என்ன ஏதுன்னு நிதானிக்கிறதுக்குள்ள 3 பேருமா சேர்ந்து கொத்துக்கறி மாதிரி அரிவாளால கொத்தி போட்டுட்டு கார்ல ஏறி தப்பி ஓடிட்டாங்க. இந்த தகவலை தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போலீஸ் படையும் போயிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல கிடந்த சடலத்தை மீட்ட போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணையை தொடங்கினாங்க. அருவாளால வெட்டுப்பட்டு கொலையானவன் சாதாரண நபர் இல்ல, குரூரமான ரவுடி. ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தின் தர்மவரத்தை சேர்ந்த லோகேந்திரா மேல ஏகப்பட்ட வழக்குகள் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. ஏரியாவுல இருக்கிற எல்லா கடையிலையும் மிரட்டி மாமூல் வாங்குறது, எந்த பிரச்சனைனாலும் கட்ட பஞ்சாயத்து செய்யறதுன்னு லோகேந்திரா செய்கிற அட்டூழியங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ரவுடியிசம் செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு பெண் சகவாசத்திலையும் ஜாலியா இருந்திருக்கான் லோகேந்திரா. அப்படி தன்கிட்ட பாலியல் தொழிலுக்கு வந்த பெண்ணை கொடூரமா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கொலை செஞ்சிருக்கான் லோகேந்திரா. நெருக்கமா இருக்கும்போது மூர்க்கத்தனமான மிருகம் போல நடந்து கொண்ட லோகேந்திராவை பார்த்து பாலியல் தொழில் பெண் பயந்து போய் ஒத்துழைக்க மறுக்க, அந்த பெண்ணை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மார்பகத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொலை செஞ்சிருக்கான். இந்த கேஸ்ல இவன் ஜெயிலுக்குள்ளேயும் இருந்திருக்கான். இவ்வளவு கொடூரமானவன் தான் இப்போ நடு ரோட்ல வச்சு பட்ட பகல்லையே கொல்லப்பட்டிருக்கான். கொலையான லோகேந்திராவோட ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவன் கொலைக்கு என்ன காரணமா இருக்கும்னு அடுத்த கட்ட விசாரணைக்கு போனாங்க. கொலை செஞ்ச கும்பல் யாருன்னு சிசிடிவில பதிவான கார் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அதே பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணா ரெட்டி அப்படிங்கிறவன் போலீஸ்ல சிக்கனான். கார்ல இருந்து இறங்கி லோகேந்திராவை கொலை செஞ்சது பாலகிருஷ்ணா ரெட்டி தான். பட்ட பகல்லையே கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஆள் நடமாட்டம் இருக்கிற அப்பவே அருவாளால சுத்து போட்டு கொலை செஞ்ச பாலகிருஷ்ணா ரெட்டி செல்போன் எண்ணை வச்சு ட்ரேஸ் பண்ணி அரெஸ்டும் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட பாலகிருஷ்ணா ரெட்டி கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தான் கொலைக்கான முழு காரணமும் தெரிய வந்துச்சு. ரவுடியான லோகேந்திரா ஆட்டோவும் ஓட்டி வந்தான்னு சொல்லப்படுது. போன வருஷம் ஸ்ரீனிவாச ரெட்டிங்கிற நபர் ஆட்டோவுக்கு சவாரிக்கு வந்திருக்காரு. மதனப்பள்ளியில இருந்து தர்மவரத்துக்கு வந்த ஸ்ரீனிவாச ரெட்டி தர்மவரத்துல இருந்து வீட்டுக்கு போகிறதுக்காக லோகேந்திரா கிட்ட ஆட்டோ பேசி இருக்காரு. அப்போ 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணம் சொன்ன லோகேந்திராவுக்கும் ஸ்ரீனிவாச ரெட்டிக்கும் சண்டை வந்திருக்கு. வெறும் 10 ரூபாய்க்காக ஆரம்பிச்ச சண்டை கை கலப்பா மாறி பிரச்சனையா வெடிச்சிருக்கு. இத மனசுல வச்சிருந்த லோகேந்திராவுக்கு ரவுடி புத்தி எட்டி பார்த்திருக்கு. நண்பர்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஸ்ரீனிவாச ரெட்டிய கல்லால அடிச்சு கொலை செஞ்சிருக்கான் லோகேந்திரா. ஸ்ரீனிவாச ரெட்டி கொலையில சில மாதம் ஜெயில கம்பி எண்ணுன லோகேந்திரா ஜாமீனில் வெளியே வந்து மறுபடியும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இந்த நிலையில தான் அப்பாவை கொலை செஞ்சவனை நான் கொலை செய்யணும்னு சபதம் எடுத்து ஸ்ரீனிவாச ரெட்டியோட மகன் பாலகிருஷ்ணா ரெட்டி மர்டருக்கு பிளான் போடுறான். நண்பர்களை துணைக்கு கூட்டிக்கிட்டு கார்ல ஆயுதங்களோடு வந்த பாலகிருஷ்ணா ரெட்டி லோகேந்திரா போன பைக்கை இடிச்சு தள்ளி இருக்கான். நில தடுமாறி கீழே விழுந்த லோகேந்திரா தட்டு தடுமாறி எழுந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே அருவாளால சுத்து போட்ட 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா சரமாரியா வெட்டி கொலை செய்த காட்சிகள் தான் அங்க இருக்கிற சிசிடிவி பதிவாகி இருக்கு. உடல்ல இருந்து உயிர் பிரியிற வரைக்கும் ஆத்திரம் தீர தீர அருவாளால வெட்டி கொத்து கறி போல கொத்தி போட்ட கும்பல் சாவகாசமா கார்லயே தப்பியோடின காட்சிகளும் பதிவாகி இருக்கு. இந்த நிலையில தான் சிசிடிவி காட்சிகளை வச்சும் கார் நம்பரை வச்சும் கொலை பண்ண கும்பலை போலீஸ் கைது பண்ணி இருக்காங்க.
நிகழ்தகவு. ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள் கிடந்த எலும்புக்கூடு. எலும்புக்கூடு கிடந்த இடத்தில் மணிப்பர்சும் தலைமுடியும் கிடந்ததால் அதிர்ச்சி. உயிரிழந்து கிடந்தது ஆணா பெண்ணா என விசாரணையில் இறங்கிய போலீஸ். DNA ரிப்போர்ட்டில் வெளியான அதிர்ச்சி தகவல். நரபலியால் நடந்த கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா? பின்னணி என்ன? காட்டு பகுதிங்கிறதால அந்த இடமே ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்திருக்கு. சாயங்காலம் 5 மணி இருக்கும். நம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒருத்தர் அந்த ஏரியாவுக்கு மாடு மேய்க்க போயிருக்காரு. அப்போ அங்க எரிஞ்ச நிலையில மனித எலும்பு கூடும் மண்டையோடும் கடந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான விவசாயி கிராம மக்கள் கிட்ட தகவலை சொல்லி இருக்காரு. உடனே கிராம மக்கள் எல்லாரும் அங்க ஓடி வந்து எலும்பு கூட பார்த்து பயந்து போய் நின்னு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் உயிரிழந்து கிடந்தது யாரு, உங்க ஊர்ல யாரும் காணாம போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல கிராம மக்கள் கிட்ட இருந்து ஒரு துப்பும் கிடைக்கல. அடுத்து உயிரிழந்தது யாருன்னு தெரிஞ்சுக்க எலும்புக்கூடு பக்கத்துல தடயங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தாங்க. இதுக்காக தடயவியல் நிபுணர்களையும் வர வச்சாங்க. அப்போ எலும்புக்கூடு பக்கத்துல ஒரு மணி பர்ஸ் கடந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல தலைமுடியும் செதஞ்சு போன மனித சதைகளும் கடந்திருக்கு. இதையெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிட்ட போலீஸ் அந்த மணி பர்ஸ்குள்ள ஐடி கார்டு போன்ற எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்திருக்காங்க. அப்போ கிழிஞ்ச நிலையில இருந்த பேப்பர்ல போன் நம்பர் இருந்திருக்கு. இடையிடையில பெஞ்ச மழையால அந்த பேப்பரும் பாதி கிழிஞ்சு லாஸ்ட் 4 நம்பர் அழிஞ்சும் போய் இருந்திருக்கு. அதனால உயிரிழந்தது யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாமலையும் அந்த வழக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமலையும் போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. கொலையானவங்க பத்தி வேற எந்த ஒரு ஆதாரமும் சிக்காததால பேப்பர்ல இருந்த 6 நம்பரை வச்சுக்கிட்டு மீதி உள்ள 4 நம்பரை ரேண்டமா டயல் பண்ணி நீங்க யாரு, உங்க வீட்டுல யாராவது சமீபத்துல காணாம போயிருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுல சைதாப்பேட்டையை சேர்ந்த ஆடலரசனுங்கிற நபர் எங்க அம்மா பார்வதிய கடந்த 18ஆம் தேதியில இருந்து காணோம். வெள்ளத்துக்கோட்டையில இருக்கிற ஆசிரமம் கோயிலுக்கு போனவங்க இப்போ வரைக்கும் வீடு திரும்பலன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா காணாம போன அன்னைக்கு என் மனைவி போனுக்கு மெசேஜ் ஒண்ணு வந்துச்சு. கடன் தொல்லையால என்னால நிம்மதியா வாழ முடியல, ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு மெசேஜ் வந்ததா சொல்லியிருக்காரு ஆடலரசன். அம்மா போனதை பத்தி நீங்க பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு மன உளைச்சல் இருந்துச்சுன்னா எங்க அம்மா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில போவாங்க, ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க, அதனாலதான் நான் புகார் கொடுக்காம தைரியமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உயிரிழந்து கிடக்கிறது பார்வதியா அல்லது வேற யாராவதாங்கிறதுல போலீஸுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. அதனால எலும்புக்கூடு பக்கத்துல இருந்து கைப்பற்றின மணி பர்ஸ், நிலையில கடந்த செல்போன், எலும்புக்கூடுல இருந்த கவரிங் நகைன்னு எல்லாத்தையும் ஆடலரசனோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி இருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான ஆடலரசன் இந்த நகை பர்ஸ் எல்லாமே என்னுடைய அம்மாதுன்னு சொல்லி இருக்காரு. இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் கடைசியா DNA டெஸ்ட் எடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக எலும்புக்கூடு, அங்க கிடந்த முடி இதெல்லாம் வச்சு ஆடலரசனுடைய ரத்த மாதிரியை எடுத்து சென்னையில இருக்கிற தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுலயும் உயிரிழந்தது பார்வதி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பார்வதி கடன் தொல்லையால தற்கொலை பண்ணி இருப்பாங்கன்னு யூகிச்ச போலீஸ் அங்க கடந்த தலைமுடி போலீஸுக்கு வேற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கடந்த 2022ல ஏற்கனவே வெள்ளத்துக்கோட்டையில ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கல்லூரி மாணவி ஹேமமாலினிக்கு நாகதோஷம் இருக்கிறதா சொல்லி அவங்கள நள்ளிரவு பூஜைக்கு வர வச்சு முனுசாமிங்கிற பூசாரி பாலியல் வன்கொடுமை செஞ்சு மாணவிய தற்கொலைக்கு தூண்டி இருக்காரு. இந்த வழக்கு திருவள்ளூர் நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதனால பார்வதியுடைய மரணமும் இதே மாதிரியானதா இருக்குமான்னு போலீஸுக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. பார்வதியோட மனநிலை அவரை தற்கொலைக்கு தூண்டி இருக்கலாம்னு போலீசார் சொன்னாலும் தன்னுடைய கஷ்டத்தை தீர்க்க யார் மூலமாவது பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சு அங்க போன இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் சந்தேகிக்கிறாங்க. இதனால இருவிதமான குழப்பத்துல இருக்கிற போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் அது கொலையா இல்ல தற்கொலையான்றது தெரிய வரும்னு போலீசார் தரப்புல சொல்லி இருக்காங்க.
மண்வெட்டியால் தாக்கி குழி தோண்டி புதைத்த பயங்கரம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் ஏற்பட்ட மோதல். தோட்டத்தில் வைத்து மூண்ட தகராறு. மாடு வியாபாரியை வெட்டி கொலை செய்துவிட்டு தோட்டத்திற்குள் புதைத்தது ஏன்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? நண்பகல் 12 மணி இருக்கும். முதியவர் ஒருத்தர் கையில ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பரோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. சார், 3 நாளைக்கு முன்னாடி வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில போன என் தம்பி காளி இப்ப வரைக்கும் வீடு திரும்பல. அவனுக்கு போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனான்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் சம்பவ இடத்துக்கு போயிட்டு கிராம மக்கள் கிட்டையும் காளியோடைய சொந்தக்காரங்க கிட்டையும் விசாரிச்சாங்க. அதையடுத்து பட்டி வீரன்பட்டி கிராமத்துல உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால காளி எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு பட்டி வீரன்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ராமருங்கிற இளைஞர் ஒருத்தர் சரணடைஞ்சிருக்காரு. சார், நான் தான் காளிய கொன்னு அவருடைய சடலத்தை தோட்டத்திலேயே புதைச்சேன்னு சொல்லியிருக்காரு. உடனே ராமரை கூப்பிட்டுக்கிட்டு தோட்டத்துக்கு போன போலீஸ் அவர் அடையாளம் காட்டின இடத்தை தோண்டி இருக்காங்க. காளியுடைய சடலத்தை தோண்டி எடுத்த போலீஸ் ராமரை தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. திண்டுக்கல்ல உள்ள வத்தல குண்டு வச்ச இந்த காளி மாட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. வெளி மாவட்டங்கள்ல இருந்து மாடுகளை குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து சொந்த கிராமத்துக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு இப்ப வர கல்யாணம் ஆகலன்னு சொல்லப்படுது. இவரும் அதே கிராமத்துல உள்ள ராமரும் ஒன்னா சேர்ந்து நிறைய பிசினஸும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவுல ராமருக்கும் மாடு வளர்க்கணும்னு ஆசை வந்திருக்கு. அதுக்காக காளியை அணுகுன ராமர் பசுமாடு கண்ணுக்குட்டின்னு 20 மாடுகளை வாங்கி தர சொல்லி முன்பணமா 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்திருக்காரு. பணத்தை வாங்குற வரைக்கும் அமைதியா இருந்த காளி அதுக்கு பிறகு மாடுகளை வாங்கி கொடுக்காமலையும் ராமருடைய போனை எடுக்காமலையும் போக்கு காட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காளியோட வீட்டுக்கு போன ராமர் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏன் மாட்டை வாங்கி தராம ஏமாத்திக்கிட்டு இருக்க, சீக்கிரமா நான் கேட்ட பசுமாடுகளை வாங்கி கொடு, அப்படி இல்லனா என்னுடைய பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு காளி, நீ கேட்ட மாடுகளை வாங்க இந்த பணம் பத்தாது, இன்னும் கூடுதலா பணம் வேணும்னு சொல்லி இருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்க 2 பேர்கிட்டையும் பேசி பஞ்சாயத்து பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு அப்புறமும் ராமர் கிட்ட காசை கொடுக்காம காளி ரொம்ப நாட்களா அவரை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால கடும் கோபத்துக்கு உள்ளான ராமர் லாஸ்டா ஒரு முறை காளி கிட்ட பணத்தை கேட்கலாம், அப்பவும் கொடுக்கலன்னா அவனோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு காளி. அப்போ அங்க மது போதையில போன ராமர் காளி கிட்ட பணத்தை கேட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அப்போ காளி ராமரை பார்த்து தகாத வார்த்தைகளால திட்டுனதா சொல்லப்படுது. இதனால கடும் கோபமான ராமர் கீழே கடந்த மண்வெட்டியை எடுத்து காளியுடைய தலையிலேயே வெட்டி இருக்காரு. ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்த காளி சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. அதை அடுத்து சடலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த ராமர் அங்கேயே குழி தோண்டி காளியுடைய சடலத்தை புதைச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாரு. அதை அடுத்து பட்டி வீரன்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜரான ராமரை கைது பண்ணி போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.